நம்ம ரவிதேஜாவோட ஆக்டிங்ல நெக்ஸ்ட் அப்கமிங்ல வரக்கூடிய ஒரு தெலுங்கு ஆக்ஷன் மாஸ் டிராமா மூவி தான் மாஸ் ஜாத்ரா. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு நெட்ஃபிளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. நெட்ஃபிளிக்ஸ்ல வரப்ப இந்த படம் நமக்கு தமிழ் டப்பிங்கோட வரும். ஸோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஸோ இப்போ இந்த படத்தோட அப்டேட் என்னன்னா, இந்த படத்துல இருந்து எக்ஸ்க்ளூசிவான ஒரு சாங் ஓலே ஓலேன்னு ஒரு சாங் இருக்கு. அந்த சாங்கோட ப்ரோமோ இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. சாங்கை ஜஸ்ட் சும்மா போய் கேட்டு பாருங்க, உங்களுக்கு தமிழ் ஏதோ ஒரு வார்த்தை பேசுகிற மாதிரி தான் இருக்கும். அது எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ உங்களுக்கு அதிகமாக ஸ்ட்ரைக் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஓலே ஓலே சாங் இப்போ உங்களுக்கு ப்ரோமோவாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபுல் சாங்குமே நாளைக்கு உங்களுக்கு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ ஃபுல் சாங்கில் இன்னொன்று என்ன மாதிரி லைன்ஸ்லாம் இருக்குது புதுன்றதை நம்ம பொறுத்து பார்க்கலாம். இந்த மாஸ் ஜாத்ரா மூவியை இந்த மாதம் ஆகஸ்ட் 27 அன்னைக்கு தேட்டருக்கு ஷெட்யூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரவிதேஜாவுடைய ஆக்டிங்கில் வரக்கூடிய ஐ எக்ஸ்பெக்டேஷன்ஸில் ஒரு மூவி. லாஸ்ட் படங்கள் அந்த அளவுக்கு பெருசாக கை கொடுக்கலனாலும் கண்டிப்பாக இந்த படம் மூலமாக ரவிதேஜா ஃபேன்ஸ்க்கு ஒரு சமட்டிட் காத்துட்ருக்கு. ஏன்னா பழைய ரவிதேஜா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் பண்ணுற அந்த மாசான பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த ஆக்ஷன் பொசிஷன்ல இருந்து ஸோ அவர் பேசுகிற பஞ்ச்லாக் முதல் கொண்டு வரைக்கும் வேற வெறித்தனமா இருக்கும். அதே மாதிரி பழைய ரவிதேஜா படங்கள்ல வர மாதிரியான பாடி லாங்குவேஜ்லயுமே தான் இந்த படத்துலயும் வர போறாரு. இந்த படத்துல அவர் டபுள் ஆக்ட்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஒன்னும் போலீஸாவும் இன்னொன்று நார்மலான ஒரு மேனாவும் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்க்கலாம் அது என்ன ஸ்டோரின்றது இன்னும் கிளியர் கட்டா தெரியல. அஃபிஷியல் ட்ரெய்லர் டீசர் வரப்பதான் நமக்கு தெரியும். ஸோ இன்னும் டீசர் கூட அவங்க பெருசா லான்ச் பண்ணல. ரவிதேஜோட பர்த்டே ஸ்பெஷலா மட்டும் ஒரு டீசர் கட்ட அவரோட ஃபோக்கஸ் பண்ணி மட்டுமே அது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்னும் ஒரு 1 or 2 வீக்ஸ்ல இந்த படத்தோட டீசர் ட்ரெய்லர் கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ட்ரெய்லர் பார்த்தா தெரியும் ஸோ படம் என்ன மாதிரியான ஸ்டோரி கான்செப்ட்ல வரும்னு. ஸோ ஸ்டோரி வைஸாக இந்த படத்தில் பெருசாக உங்களுக்கு இம்ப்ரெஸ்ஸாக இருக்காது. ஸோ இது ஒரு கமர்ஷியல் பண்ணுறதுனால